மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் ஊன்றப்பட்டு திருப்பணி தொடக்கம். மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வெங்கடாஜலபதி திருக்கோயில் சன்னதியில் முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. அதிமுக கூட்டணி 200 தொகுதிகளிலும் வெல்லும் என ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் நல்லதே நடக்கும் என்றும் கருத்து. வெல்வதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய லட்சியம். 200 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜய் தலைமையில் கூட்டணி முயற்சிக்கு கதவை மூடினேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சு. எங்களுக்கு விஜயோட போறத கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். புதுச்சேரியில் பாஜக நிர்வாகி 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை. லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவிலும் வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. இடுக்கி மாவட்டத்தில் உள்ள இறைவிக்குளம் தேசிய பூங்காவில் அதிகாரிகள் கணக்கெடுப்பு. கரூரில் இருந்து டன் கணக்கில் ரேஷன் அரிசியை கேரளாவுக்கு கடத்த முயற்சி. 2 மினி லாரிகள் மற்றும் 3 நபர்களை கைது செய்து விசாரணை. தெலுங்கானா மாநிலம் குண்டூர் வீட்டில் சமையல் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து. 30க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சேதம். IPL தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ அணியை எதிர்கொள்கிறது மும்பை. 2வது போட்டியில் டெல்லி பெங்களூரு அணியில் பல பரீட்சை. பகல்காம் தாக்குதல் கோழைத்தனமானது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைப்பு. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை அடுத்து வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை தொடக்கம். பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களின் வீடுகள் தரைமட்டம். ஜம்மு காஷ்மீரின் பந்திபோராவில் உள்ள வீடுகளை வெடி வைத்து தகர்த்திய பாதுகாப்பு வீரர்கள். கோவை விமான நிலையத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அதிக அளவில் மக்களை திரட்டி இடையூறு ஏற்படுத்தியதாக தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. கோவை மாநகர் தாவேக மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் மீது பீளமேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. நீதிக்கட்சி நிறுவனர் சர்பிட்டி தியாகராயரின் 174ஆம் ஆண்டின் பிறந்தநாள் விழா. சென்னை மாநகராட்சியில் உள்ள சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. நெல்லை இருட்டுக்கடை தனக்கே சொந்தம் என நயன் சிங் என்பவர் வெளியிட்ட அறிவிப்புக்கு மறுப்பு. பதிவு செய்யப்படாத போலி உயிலை தயார் செய்து கடைக்கு சொந்தம் கொண்டாடுவதாக சகோதரர் மீது கவிதா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ள ஒசூர் வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 2,41,000 ரூபாய் கைப்பற்றி அதிகாரிகள் விசாரணை. மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. நள்ளிரவில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தி ஆவணங்களை காப்பாற்ற போராடிய வீரர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.